தமிழ் பிராமணன் வந்து தமிழ் பிராமணனை தான் பண்ணிக்கணுங்கிறது இல்ல, தெலுங்கு கன்னட பிராமணர்களையும் விவாகம் செய்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ கனெக்டிங் மொழிங்கிறது அதுலதான். அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ தெலுங்கு காரால பண்ணிட்டா நீங்க தெலுங்கு கத்துப்பேள், அவர்கள் தமிழை கத்துப்பா. எல்லையில கொஞ்சம் விரிவாக்கணும், கொஞ்சம் நம்ம பிராட் பேஸ் பண்ணிட்டோம்னா பெட்டரோன்னு அடியனுடைய அபிப்பிராயம். இதெல்லாம் பெரியோர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி பண்ணிட்டா பெட்டர். இன்னொன்னும் ரொம்ப ரூல்ஸா போட்டுன்னு போகணும்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு ஏதோ இருக்கு வேலை வாய்ப்பு தேடி வர மாதிரி ஆயிடுது. இதை பண்ணிருக்கணும் அது பண்ணிருக்கணுங்கிற மாதிரி. ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல பெண்ணா இருக்கணும், நல்ல ஓரளவுக்கு டீசென்டா படிச்சிருக்கணும். ஜோதிடர்கள் வேற 9 பொருத்தம் 10 பொருத்தம், அதெல்லாம் சரியா? அவ்வளவு பொருத்தங்கள் பார்த்தா நடக்குமா? இது வந்து ஜோதிஷத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களையும் அடியனுக்கு தெரியும். எல்லா ஜோதிஷர்களுமே ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சுதான் சொல்லுவா. ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது நடக்க கூடாது, தட்டி போகணுங்கிறதுக்காக சொல்றது இல்ல. மினிமம் சில மேட்சஸ் இருந்தா நன்னா இருக்குமோன்னு அவர்களுக்கு தோன்றது. அதுவும் பல ஜோதிஷர்கள் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 30-35 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஜாதகம் கூட பார்க்க வேண்டிய அவசியத்தை இல்லை, மனசு பொருத்தம் இருக்கான்னு பாத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பண்றவா இருக்கா. இத கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் எல்லா தரப்புலையுமே தேவைப்படுறது சார். பண்ணாதான் பொதுவாக அந்த சமுதாயம்ங்கிறது வறுமை ஒழிய ரிஜிட் ரூல்ஸா நம்ம வச்சுட்டோம்னா கஷ்டம்.